மீன் வாங்கிக்கோ நல்லா இருக்கும். ஆமாம் கப்பக்கிழமை மீன் போட்டு நல்லா இருக்கும். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்க தான் போகிறோம். ஸோ என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம், இன்றைக்கி டே எப்படிலாம் போச்சு அப்படின்றது இந்த இதில் ஷார்ட் வீடியோவில் எடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வெயில் அடிச்சிச்சு காலையிலேயே. ஸோ குளிருக்கு நல்லா இருந்துச்சு, இதமாக இருந்துச்சு. நம்மளும் வீட்டுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா போடல புளிக்குழம்பு இருக்கே பார்ப்போம். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னோட அக்கா வந்துட்டாங்க. நானும் எங்கள் அக்காவும் கடைக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்தோம்னா இவ்வளோ மீனுக்கு நான் இத்தனோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் இல்லது அரிசி மாவு. அரிசி மாவு உடலுக்கு நல்லது தான். ஸோ நான் போட்டிருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நம்மளை தான் சொல்லுவாங்க. அப்போ மட்டும் நீங்கள் மீன் எல்லாம் ரெடி பண்ண பார்க்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். எங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு பாருங்க, அது எம்மியாக இருக்கும். அது யாராலுமே ஈடு கொடுத்து சமைக்க முடியாது அவங்கள மாதிரி. சரி சமைச்சவங்க தான் வெளியே இருக்காங்க. அதுக்கு கட் பண்ணிடுறாரு. சரி இது இந்த கன்சிஸ்டன்சி அது செங்கப்பொடி ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. எங்க அக்கா அதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்க அக்கா வாயில கொஞ்சம் போட்டு இவ்வளோ நேரம் வீடியோவே ஆன் பண்ணல, நாங்க பேசிட்டு இருக்கோம். பால் மாடு மாதிரி பார்க்குற பல்ல காமிச்சுக்கிட்டு அந்த விளாகரை நாங்கள் தருவோம் அப்படியே. நம்ம சப்பாத்தி மாவு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட் அமர்த்திக்கிறேன். லைட்டு பிளாஸ் அடிக்குதா தங்கச்சி மண்டை பிளாஸ் அடி. சரி இப்போ இதை கொண்டு ஒரே அடி அடிக்காம அப்ப பாருங்க கொலகாரி தானே அவ. பாருங்க இந்த மாதிரி நம்ம ஒட்டி இந்த கன்சிஸ்டன்சி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது செங்கலோட உருண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மீன் மசாலா. இங்க பாருங்க. ஓ மீன் மேல வச்சா அது மீன் மசாலா, வடை சட்டில வச்சா வடை மசாலா. ஆமா இப்போ நம்ம இந்த மாதிரி பஞ்சுக்கணும். குலோப் ஜாமுன் ரொம்ப நேரம் பிணைஞ்சீங்கன்னா அதுல உள்ள வந்துரும், கட்டில உள்ள கரையெல்லாம் வந்துரும். சரி கொஞ்சம் தண்ணியை மூந்தாங்க. வீடியோ எடுக்க சொல்றாங்க. தண்ணி ஊத்த போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊத்தக்கூடாது, பல 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 பலன்னு தண்ணியை தெளிக்கணும். தெளிச்சு இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு வச்சோம். திவ்யா ஹாய் சொல்லு. நீ என்னன்னு ஃபைனலாக ஃபிஷ் ஃப்ரைலாம் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அம்மா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்காண்டி ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காலையிலேருந்து சாப்பிடாம. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் பார்த்தோம் ஜியோ ஹாட்ஸ்டாரில். இது என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் போட்டோம் ஜியோ மார்ட்டில், அதையும் ரிசர்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் எங்கே போனோன்னா என்னோடய கசினுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காண்டி போனோம். போயிட்டு தெப்பக்குளம் பக்கத்தில் தான். ஸோ அந்த கிளினிக் அதையும் தெப்பக்குளத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். சரி நம்ம நேரத்துக்கு யாராவது செலிப்ரிட்டி இல்லைனா அப்படி யாருமே வரலை. ஸோ இவங்க தான் கடைசியில் வந்தாங்க. எங்கள் அக்காவும் மாமா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்ன சாப்பிட்லான்ட்டு ஃபைனலாக ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே ஃப்ரைடு சிக்கன், மோமோஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொன்றா. ஸோ இப்படி தான் இந்த டே எங்களுக்கு ஃபுல்லாக போச்சு. ஸோ